வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைனோட வந்திருக்கோம். ஸோ இதனுடைய பிளாட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் நமக்கு 42 ஃபீட் பை 50 ஃபீட்டுன்ற அளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கார் பார்க்கிங் வரைக்கும் ஒரு 10 ஃபீட் வைட் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே நம்ம ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறோம். இதிலே வந்து நமக்கு ஹாலும் அட்டாச்சாக இருக்குது. ஸோ இந்த ஹால் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு டெடிகேட்டடாக ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்காம கோர்ட்யார்ட்லேருந்து லைட்டும் அதே மாதிரி பூஜா ரூமில் ஒரு 3 விண்டோ ஸ்டில்ட் விண்டோ நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நமக்கு அடிக்குவேட்ட லைட் இந்த ரூமுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹால்லேருந்து நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்தோம்னா ஒரு பூஜா ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது என்டையராக ஓப்பனாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஆஃப் பார்ட்டிஷன் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதனால ஒரு பூஜாக்கு ஒரு நல்ல ப்ரைவசியும் கிடைக்குது. அதே மாதிரி லைட்டும் நமக்கு ஹாலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிற மாதிரி ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ இந்த பூஜா ரூம்லேருந்து நம்ம டேரெக்டாக ஹால் வழியாக நம்ம டைனிங்க்கு என்டர் ஆகிக்கலாம். இந்த டைனிங்லேயும் நம்ம வந்து ஒரு 6 சீட்டர் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு உடன் பெஞ்சும் நம்ம விண்டோக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். இதனால் போஸ்ட் லஞ்ச் கான்வர்சேஷன்லாம் இங்கே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா கிச்சன் நம்ம வந்து ஒரு எல் ஷேப் கிச்சன் கொடுத்துருக்கோம். இது பக்கத்தில் ஒரு க்ராக்கரி யூனிட் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து வெளியே போகிறதுக்காக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த டோரில் ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதனால் பேக் டோரை நம்ம ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ப்ரொவிஷனும் தெரியுது நமக்கு. ஸோ இந்த ஸ்டோர் ரூம் வந்து நம்ம கிளாஸ் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம ஓப்பன் கபோர்டாவோ இல்லை க்ளோஸ் கபோர்டாவோ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டைனிங் ஏரியாலேருந்தே ஒரு காமன் டாய்லெட்டும் ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டை நம்ம இன்க்ளூடிங் ஒரு ஷவர் வித் வாட்டர் கிளாசெட்டும் கொடுத்துட்டு வாஷ் பேசின் நம்ம அவுட்டர் சைடில் கொடுத்துருக்கோம். இதனால் வெட் அண்ட் ட்ரை தனியாக நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து ஒரு பெட்ரூம்க்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூம் நமக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. இந்த பெட்ரூம் நல்ல ஒரு சடலான கலரில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் நம்ம வுட்டில் கொடுத்துட்டு பார்க்குறதுக்கு மினிமலிஸ்டிக்காகவும் லக்ஸுரியஸாகவும் இந்த ரூம் நமக்கு டிசைன் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று இருக்குது. இந்த அட்டாச் டாய்லெட்டும் காமன் டாய்லெட் மாதிரி நமக்கு சேம் கான்செப்டில் தான் அமைஞ்சிருக்கு. வால் கிளாடிங்கில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் தெரியும் அந்த டாய்லெட்டுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நார்த் வெஸ்ட்லையும் இன்னொரு பெட்ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கோர்ட்யார்ட் டிசைன் பார்த்தோன்னா கோர்ட்யார்டில் நமக்கு ஒரு உடன் பெஞ்ச் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் சுற்றி க்ரீனரியோட. ஸோ இந்த கோர்ட்யார்ட் தான் நமக்கு வந்து த்ரூ அவுட் ஒரு பெட்ரூமுக்கும் ஹாலுடைய ஸ்பேஸுக்கும் டாய்லெட்ஸுக்கும் நல்ல வென்டிலேஷன் கொடுக்குது. அதே மாதிரி இந்த கோர்ட்யார்டில் நம்ம வெர்டிக்கல் கார்டனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ட்யார்டும் ஹாலும் டிவைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஆஃப் பார்ட்டிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நம்ம ஒரு உடன் சீட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதனால் இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் நல்ல ஒரு சிட் அவுட் ஏரியாவை நமக்கு அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.